ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிலேட் ஆகிற ஒரு வார்த்தை என்னவா தெரியுமா இருக்கும்? அழுத்தம், ப்ரெஷர். எக்ஸாம் ப்ரெஷர் அப்படின்னா என்னன்றத இந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணுவீங்க. இது வரைக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணதை விட அது ரொம்பவே அதிகமாகவும் இருக்கும். உங்களில் நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதின எக்ஸாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கலாம். ஓகே, அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், அது இல்லைனா தமிழோ இல்லை இங்கிலீஷ் எக்ஸாமாக இருக்கட்டும். ஓகே, இந்த வீடியோவை ஒரு சில பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு பார்த்துட்ருப்பீங்க. என்ன பாஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி பிளான் போடுறீங்க, எங்கள் நிலமை என்ன, எங்களுக்கு 2 நாள் தானே இருக்குது அப்படின்னு. உனக்கும் நான் ஸ்டடி பிளான்லாம் தரேன். இந்த வீடியோவும் கொஞ்சம் எல்லாருமே ஃபுல்லாக பாரு, சரியா? ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லை, அழுத்தம் அப்படின்னாலே எனக்கு முதல்ல ஞாபகம் வர விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பிளாக் ஹோல் தான். ஸ்டடி பிளானை சொல்லுங்களேன் தலைவா அப்படின்னா அது வரண்டா. ஓகே, இது ரொம்ப முக்கியம். இது ஒன்றை படிக்கிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். அதுக்காக சொல்கிறேன். ஒரு பிளாக் ஹோல் டெக்னிக்கலாக ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா என்ன தெரியுமா பண்ணும்? என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் பிடிச்சி அழுத்தும், நசுக்கும் 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 நசுக்கும். எந்த அளவுக்கு நசுக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன பாயிண்ட், உன்னால் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் சிங்கிள் பாயிண்ட் இமேஜின் பண்ண முடியுமா? அந்த ஸ்மாலஸ்ட் சிங்கிள் பாயிண்ட்ன்றது ஒரு ஆட்டம் விட, ஒரு புரோட்டான் விட, ஒரு எலக்ட்ரான் விட, லெப்டான் விட, மேசான்ஸ் விட, பேரியான்ஸ் விட சின்னதாக இருக்கணும். இன்னும் நீங்கள் சொன்னதில் செகண்ட் ஹாஃபில் என்னென்ன எனக்கு தெரியல அப்படின்னா, ஆமாம் அவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது. அது எல்லாத்த விட சின்னது ஒரு சிங்கிள் பாயிண்ட் அப்படின்றது. அந்த ஒரு சிங்கிள் பாயிண்ட்டுக்கு ஒரு பிளாக் ஹோல் அது பக்கத்தில் என்ன வருதோ எல்லாத்தையும் பிடிச்சி என்ன பண்ணிகிட்டே இருக்குமா? நசுக்கிட்டே இருக்குமா. அப்போ அவ்வளோ ஒரு தன்னை போட்டு, இப்போ உன்னை பிடிச்சி அவ்வளோ ப்ரெஷர் பண்ணா, அவ்வளோ நசுக்கனா எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், எவ்வளோ டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷன் இப்போ உங்களுக்கு இருக்கும். ஆனால் அதை உன்னால் ஓவர் கம் பண்ண முடியும். அதை கூட எதிர்த்து இவ்வளோ நாள் நீ எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வேளை எக்ஸாமில் பர்ஃபார்ம் பண்ணலனாலும் பரவாயில்ல, இப்போ ஃபிசிக்ஸில் ஆரம்பித்து மெயின் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயும் நீ சென்டம் எடுக்க முடியும். அப்படி நீ சென்டம் எடுக்கணுன்றதுக்காகவே ஒரு பர்ஃபெக்ட் பிளானை இங்கே உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த பர்ஃபெக்ட் பிளான் என்ன, நான் உனக்காக என்ன செய்ய போகிறேன், நீ என்ன பண்ணணும், எல்லாமே தெல்ல தெளிவாக அழகாக சொல்கிறேன் பசங்களா. ஒவ்வொன்றா நோட் பண்ணிகிட்டே வா. நாளைக்கு மார்ச் 15 நம்மளோட டே கிக் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ப்ரிப்பரேஷன் கிக் ஸ்டார்ட் ஆகுது ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கரெக்டாக ஓகே 12:30 நாளைக்கு மதியம், ஓகே 12:30க்கு நான் வந்து என்ன செய்ய போகிறேன், ஆசிலேஷன் சாப்டரை 1 ஷாட்டில் லைவில் வந்து நடத்த போகிறேன். நிறைய பேர் வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன் சாப்டர் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா 12:30க்கு ஆசிலேஷன்ஸ் சாப்டர். நைட்டு 9 மணிக்கு உங்களுக்கு நான் ப்ராப்ளம்ஸ், ஓகே நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு 3 சாப்டரில் ப்ராப்ளம் முடிச்சிட்டோம், ஞாபகம் வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு 3 சாப்டர் முடிச்சிட்டோம். மீதி 8 சாப்டரோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஒரு 1 ஷாட் ரிவிஷன் பண்ண போகிறோம். நைட்டு 9 மணிக்கு 12 மணி வரைக்கும் கிளாஸ் போவோம். 3 மணி நேரம் ரெடியாக வந்துரு. நீ எனக்கு நாளைக்கு என்ன செல்ஃப் ஸ்டடி பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே வால்யூம் 1ல் இருக்கிற எல்லா ஷார்ட் ஆன்சரையும் நான் நடத்தியிருக்கேன். அதோட வீடியோ இதுலேயே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். நீ நடுவில் இருக்கிற டைமில் அதை பார்த்து படிச்சிரு. ஓகே, ஏற்கனவே பார்த்துட்ட சார்னா படிச்சிரு, பிடிஎஃப் கொடுத்துட்றேன். ரெண்டாவது, வால்யூம் 1ல் சாப்டர் 1 to 3ல் நான் ப்ராப்ளம்ஸ் ஏற்கனவே நேற்று நடத்தினேன். ஓகே, அந்த ப்ராப்ளம்ஸையும் திரும்ப சால்வ் பண்ணிவிடு. அதோட பிடிஎஃப்லாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்து. இந்த வீடியோவில் அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே இருக்கும். உனக்கு நான் ஃபிசிக்ஸுக்குன்னு தனியாக ஒரு செக்லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கேன், தெரியுமா? யாருக்காவது உனக்கு தெரியாது அப்படின்னா ஃபிசிக்ஸோட அந்த செக்லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோ. இப்போ அந்த செக்லிஸ்ட்டில் இதெல்லாம் முடிச்சிட்டேன்னா செக்லிஸ்ட்டில் டிக் பண்ணிகிட்டே வா. சார் நான் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீ எனக்கு என்ன செய்யணும், செக்லிஸ்ட்டில் அதை டிக் பண்ணிகிட்டே வரணும், சரியா? இப்போது நெக்ஸ்ட் 16ஆம் தேதிக்கு வரும். 16ஆம் தேதியோட பிளான் என்ன? திரும்ப ஓகே 12:30க்கு உங்களுக்கு வந்து நான் வேவ்ஸ் சாப்டரை 1 ஷாட்டில் நடத்தி முடிக்க போகிறேன். நான் இப்படி சொல்லும்போது வந்து அதில் இருக்க 2 and 3 மார்க்ஸு, அதே நேரத்தில் 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். மொத்த வேவ்ஸ் சாப்டரை நான் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருவேன் அப்படின்னா ஃபுல்லாக இதில் முடிச்சு கொடுத்துருவேன். அடுத்து நைட்டு 9 PM இருக்குல்ல, ஓகே 9 PM செஷன் வரும்போது வால்யூம் 2ல் இருக்கிற ஷார்ட் ஆன்சர் எல்லாமே 1 ஷாட் பண்ண போகிறோம். வால்யூம் 2ல் இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே 1 ஷாட் ரிவிஷனில் பக்காவாக முடிச்சிட போகிறோம். டன்னா, இதை முடிச்சிட்டோம். சார் நான் செல்ஃப் ஸ்டடி என்ன சார் பண்ணணும்? ஸோ வால்யூம் 1 and 2 4லேருந்து 11 வரைக்கும் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் முன்னாடி நாள் நைட்டு 3 மணி நேரம் செஷன். 15ஆம் தேதி நைட்டு 9 மணிக்கு நான் 3 மணி நேரம் கிளாஸ் எடுத்தல, அந்த கிளாஸில் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் நீ ஒரு வாட்டி திரும்ப போட்டுப்பார்.
நீ கிளாஸ்லேயே உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஒரு வாட்டி இதை போட்டு பார்த்துட்டு போனால் நீ இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுவ. இதை செஞ்சுட்டனாலே இந்த 2 நாள்லேயே நீ ஷார்ட் ஆன்சர் ப்ராப்ளம்ஸ்க்கு பயப்பட தேவையில்லை. உன்னைய பயமுறுத்துகிற 2 முக்கியமான விஷயம், கம்பல்சரி கொஸ்டின் நம்பர் 24, கொஸ்டின் நம்பர் 33 நடுங்குதில்ல. நினச்சாலே எத்தனை ப்ராப்ளம் கேட்பாங்கன்னு நடுங்குதில்ல. நீ 16ஆம் தேதி நைட்டுக்குள்ளேயே இந்த பிரச்சனையை முடிச்சிட முடியும். இதை நான் உன் கூட சேர்ந்து முடிச்சு வைக்கிறேன், சரியா? இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் அடுத்ததுக்கு வரம்பர் 17th மார்ச். இந்த 17th மார்ச் அன்னைக்கு பயாலஜி பசங்களும் வந்துருவாங்க. ஓகே, அவங்களுக்கு பயாலஜி எக்ஸாம் வந்து 17 தான், காலையில் முடிச்சிருவாங்க, சாயந்தரம் வந்துருவாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஓகே, உங்களுக்கு கிளாஸ் வந்து எப்போ சாயந்தரம் 6 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். பகலில் கிளாஸ் இருக்காது. இப்போயே சொல்லிடுறேன், நீ ரிலாக்ஸாக இருந்துக்கோ. ரிலாக்ஸாகவே படிக்கலாம், டென்ஷனாக படிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போது. ஓகே, ஆனால் நீ செல்ஃப் ஸ்டடி, அதுக்கு முன்னாடி உனக்கு டைம் இருக்குது. நீ செல்ஃப் ஸ்டடி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா வால்யூம் 2ல் இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸை படிச்சிரு. இப்போ நான் ஷெடியூல் உனக்கு எவ்வளோ க்ளீனாக போட்டு கொடுத்துருக்கேன்னு கவனிச்சியா? நான் முன்னாடி நாள் உன்னை என்ன நடத்துகிறனோ, நான் என்ன டீச் பண்ணணும், அதை தான் அதுக்கு அடுத்த நாள் படிக்க சொல்கிறேன். ஸோ எல்லாமே நம்ம 2 வாட்டி படிக்கிறோம். எல்லாத்தையுமே நம்ம இது வரைக்கும் 2 வாட்டி படிச்சுட்டு வந்திருக்கோம். 17ஆம் தேதி வரைக்கும். 17ஆம் தேதி நான் உனக்கு 501 மார்க்ஸை 1 ஷாட்டில் சொல்லித்தரப்போர். சரியா? 501 மார்க்ஸ் 6 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். புரியுதா? 501 மார்க்ஸு புக் பேக்கு, புக் இன்சைடு எல்லாமே இருக்கும். சரியா? இந்த 501 மார்க்ஸ் என் கூட சேர்ந்து இந்த செஷன் யார் கம்ப்ளீட் பண்ணுறியோ, நீ புக் இன்சைட் 1 மார்க் நினச்சி எக்ஸாமில் பயப்பட தேவை இல்லை. ஓகே, 15 1 மார்க்னா 15 கரெக்டாக எழுதிட்டு தான் வருவேன். இப்போ 18ஆம் தேதி வரும். 18ஆம் தேதி உனக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் டே லைவ் இருக்க போகுது. காலையில் 9 மணிக்கெலாம் நான் லைவ் ஆரம்பிச்சிடுவேன். நான் உனக்கு 1 மார்க் வச்சேன்ல, 1 மார்க்கு முன்னாடி நாள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன்ல, அது அந்த கொடுத்த ஓகே 500 1 மார்க்கில் இருந்து உனக்கு நான் ஒரு வீக் குவிஸ் கண்டக்ட் பண்ணுவேன் காலையில் 9 மணிக்கு. ஸோ வில் பிகின் த டே வித் அ வீக் குவிஸ், சரியா? அதே நேரத்தில் 11 மணிக்கு நம்ம என்ன செய்யலாம், வால்யூம் 1ல் இருக்கிற 5 மார்க்ஸை மேரத்தான் ரிவிஷனை ஆரம்பிப்போம். நடுவில் ஒரு 5 மணிக்கு மறுபடியும் ஒரு 1 மார்க் குவிஸ் இருக்கும். திரும்ப 7 மணிக்கு நான் என்ன செய்வேன்னா வால்யூம் 2ல் இருக்கிற 5 மார்க்ஸ் நடத்துவேன். இந்த ஹோல் டே நம்ம முழுக்க எதுக்காக டெடிகேட் பண்ணுறோம் அப்படின்னா 5 மார்க்ஸுக்காக மட்டும்தான் டெடிகேட் பண்ணுறோம் ஹோல் டே, சரியா? இதில் நடுவில் ஒரு மணி நேரம் பிரேக் மாதிரி நம்ம லஞ்ச் பிரேக் இருக்குது. லஞ்ச் பிரேக்லாம் விட்டுறோம், கவலைப்படாத. பட் அதை தாண்டி நடுவில் வந்து பார்த்தோன்னா ஒரு 1 hour வந்து வீக் குவிஸ் இருக்குது, சரியா? சார், இந்த டே நீங்களே பேக் பண்ணி வச்சுட்டீங்க. செல்ஃப் ஸ்டடி நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, நான் நடத்துகிற எல்லா 5 மார்க்கையும் படி. வால்யூம் 1 வால்யூம் 2 நான் நடத்துகிற எல்லா 5 மார்க்கையும் படி. அப்போ லாஸ்ட் டே இப்போவே சார் 5 மார்க் முடிச்சிட்டோம், 2 and 3 மார்க் முடிச்சிட்டோம், ப்ராப்ளம் கூட முடிச்சிட்டோம், இன்னும் தான் நம்ம இப்போ படிக்கல, 1 மார்க் கூட முடிச்சிட்டோம். டேய், நீ இப்போ எல்லாத்தையுமே படிச்சுட்டு பார்த்தியா? எல்லாத்தையுமே படிச்சுட்டு இப்போ நீ செய்ய வேண்டியது என்ன? கடைசி நாள் எல்லாத்தையும் ஒரு சூப்பர் ரிவிஷன் பண்ணணும். 3வது வாட்டியாக எல்லாத்தையும் படிக்கணும். யூ ஹாவ் டு ஸ்டடி எவ்ரிதிங் ஃபார் த 3 days. இந்த 5.5 daysல நீ ஏன் கூட சேர்ந்து படிச்சினா எல்லாத்தையுமே 3 வாட்டி படிப்பேன். 3 வாட்டி யோசிச்சு பார். ஓகே, ஸோ அகெயின் 19th மார்ச் உனக்கு அதே 9 AM 11 AM 5 PM 7 PM அதே லைவ் செஷன், ஃபுல் மேரத்தான் செஷன்ஸ் இருக்க போது நான் நடத்தின எல்லாத்தையும் திரும்ப ஒரு வாட்டி இந்த கடைசி நாளில் ரிவைஸ் பண்ணி கொடுப்பேன். நீயும் கான்ஃபிடென்ட்டாக போய் எக்ஸாமை எழுதிட்டு வரலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் இந்த பிளாக் ஹோல் பற்றி பேசினேன்ல, ஓகே, இந்த பிளாக் ஹோல் வந்து எப்படின்னா எல்லாத்தையும் அழுத்தும். ஆனால் இப்போ இங்கே பின்னாடி இருக்க பேர் இது வந்து அதுக்கு நேர் எதிரானது. இந்த ஒரு சிங்கிள் பாயிண்ட் இருக்குல்ல, என்ன தான் இருந்தாலும் ஒரு பாயிண்டில் நீ வந்து என்ன தெரியுமா செஞ்சாகணும்? வெடிச்சு தான் ஆகணும். வெடிக்கிறதுனா என்ன? ஐயோ முடியல, அப்படி வெடிக்கிறது இல்லை. நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. என்னையா அழுத்துறீங்க, ஓகே, என்னையா ப்ரெஷரைஸ் பண்ணுறீங்க, நான் ஜெயிச்சு காட்டுறேன். ஓகே, நவ் யூ ஆர் த சிங்கிள் பாயிண்ட். ப்ரெஷரால் இப்போ நீ என்னவா இருக்க? ஒரு சிங்கிள் பாயிண்ட்டாக இருக்க. இப்போ இதிலிருந்து வெடிச்சு ஓகே எழுந்து உன்னுடைய திறமையை நீ காமிக்கிறதுக்கான காலகட்டம் வந்தாச்சு. யூ ஹாவ் டு ஷோ திஸ் வேர்ல்ட் ஹூ யூ ஆர். வா, கஷ்டப்பட்டு படிக்கலாம். நான் கஷ்டப்பட ரெடி. நான் ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்காக முழுக்க உழைக்க ரெடி. ஐ வில் கிவ் மை 1000% if I can. Okay? I don't want rest. I want you to succeed. I want to work very hard. நீ ரெடியா? லைவ்ல பார்ப்போம், சரியா?